Hello, dears. How are you all? Hope you all doing good. And first of all, thank you for subscribing my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் சாரீ ட்ராப்பிங் ஒரு செல்ஃப் ட்ராப்பிங் வித் அ வெரி சிம்பிள் குயிக் டிப்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் இன்சர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் ஃபேப்ரிக்ஸை இன்சர்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்பெஷலி அந்த ரிங்கிள்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பல்ஜ் மாதிரி நம்ம எப்போவுமே அந்த இடத்துல வரும் இல்லையா, ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சாரீ ஃபேப்ரிக்ஸை நம்ம உடம்பை சுற்றி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட பல்லு ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட் இப்போ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பல்லு தான் நான் வியர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம சிங்கிள் பல்லு தான் போட போகிறோம் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் இந்த மாதிரி ஒரு ரஃபாக கையில் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து உங்களோட முட்டி வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். முட்டிக்கு கீழே மெஷர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சிங்கிள் பல்லு விடும்போது இல்லையா, ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து தேவையில்லாமல் கிரவுண்டில் உங்களுக்கு டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எப்போவுமே நம்ம முட்டி வரைக்குமே மெஷர்மெண்ட் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சென்டர் ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ சின்ஸ் நான் வந்து சிங்கிள் பல்லு தான் விட போகிறேங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஸ்மால் ப்ளீட்ஸும் எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் அதோட சாரீ ஃபேப்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். இது வந்து ஒரு மாதிரி ஜூட் மிக்சிங் சாரீ மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப குட்டி ப்ளீட்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு கீழே அந்த பாட்டமில் எப்போவுமே தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாகவே ப்ளீட்ஸ் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் 5 ப்ளீட்ஸ் தான் கிடச்சிது. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமாக ஒரு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ அது எப்போவுமே நம்ம தேவையில்லாமல் பேக்ஸ் அந்த லெஃப்ட் சைட்லேயோ இல்லை பேக் சைட்லையோ இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை அப்படியே எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸை இன்சர்ட் பண்ணுற டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்ஸ்க்கு நடுவில் குட்டி குட்டியாக ஒரு 0.05 இன்ச் மாதிரி ஒரு கேப் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அழகாக அதை உங்களோட ஹைட் எந்த ஹைட்டுக்கு வேணும் பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் இது ஒரு ஆன் ஸ்பாட் ட்ராப்பிங் அண்ட் ப்ரீ ப்ளீட் பண்ணாததுனால ஒரு அயனிங் பண்ணாததுனால நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக உங்களோட ப்ளீட்ஸை இப்படி கையில் அழகாக பிடிச்சிட்டு பாட்டம் வரைக்குமே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கையிலையே அப்படியே ஒரு அயன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அது அப்படியே நீட்டாக உங்களுக்கு நின்றுக்கும் அண்ட் அந்த பாட்டம் சைடில் பார்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ எப்போவுமே சிங்கிள் பல்லுவே இந்த மாதிரி ஃப்ரீயாக விடாமல் ஒரு 3 ப்ளீட்ஸ் இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸோட சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல பின்னும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்கள் அப்படியே அதையே லீவ் பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிங்கிள் ட்ராப்பிங் சாரியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் இந்த ட்ராப்பிங் பண்ணும்போது ஒரு பின்னுமே போட்டுக்கல, பின்லெஸ் தான், ஒரு பின்னுமே யூஸ் பண்ணல பிகாஸ் த ஃபேப்ரிக் வாஸ் தட் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே சாரியில் ஒரு லேசி பல்லு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அது அப்படியே உங்கள் சாரீ அப்படியே லீவ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 முழம் மாதிரி ஒரு மெஷர் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பின் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறத வந்து நம்ம லேசி பல்லுன்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் வில் ஆல்சோ பி நைஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த காட்டன் சாரீஸ். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு
லேசி பல்லு ஸ்டைல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும்.